السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு இறைவனுடைய உதவி கண்டிப்பாக தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒரு அணு கூட அசைய முடியாது. ஒரு காலடி நாம் எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நாம் எடுத்து வைக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் எதையுமே என்ன செஞ்சிட முடியாது. அதே போன்று நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை என்பது மிக சிறந்தது. இது சம்பந்தமா அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 157வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் தான் மிகச் சிறந்தது, அதுதான் பெரியது. இதைவிட அல்லாஹ் பேசும் பொழுது வலஇன் குதில்தும் ஃபீ சபீலில்லாஹி அவ் முத்தும் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்தாலோ அல்லாஹ்வின் மன்னிப்பும் அருளும் அவர்கள் எதை சேகரித்துள்ளார்களோ அதைவிட மிகச் சிறந்தது. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதை நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி அல்லது மரணித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்பு அருள் தான் உங்களுக்கு சிறந்தது. நீங்க எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அதை விட மிகச் சிறந்தது என்னதான்? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிக சிறந்தது. அது நமக்கு கிடைச்சிட்டு வைங்களேன், நாம தான் வெற்றி பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நல்ல கவனமா கேட்கணும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்தி சொல்றாங்க? முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முஆத் கிட்ட சொல்றாங்க, முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லித்தரேன், அதை நீ கண்டிப்பா நீ செய் அப்படிங்கிறாங்க. என்ன அறிவுரை? ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நான் சொல்லித்தரக்கூடிய துவாவை சொல்லாம இருந்திராத, கேட்காம இருந்திராத அப்படிங்கிறாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ்வே, யா அல்லாஹ், அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை நான் நினைப்பதற்கும், வ ஷுக்ரிக்க, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கும் போது நல்ல அமல் செய்கிறோமா இல்லையா? அழகான நற்கர்மங்கள் செய்கிறோமா இல்லையா? இது கூட யாருடைய உதவி நமக்கு வேணும்? அல்லாஹ்வுடைய உதவி வேணும். இப்ப நாம ஃபஜ்ருக்கு எழுப்பி வந்திருக்கிறோம் வைங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான். அப்ப நல்ல அமல்கள் செய்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம முடியாது. இந்த துவாவை பார்க்கிறோமா இல்லையா? இந்த துவாவை தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட ஃபஜ்ர்ல ஓதுனாங்களே, இன்னைக்கு ஃபஜ்ர்ல என்ன வசனம் ஓதப்பட்டுச்சு? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் நபி கேட்ட பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை என்னது?
அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, என் இறைவனே, இப்ராஹிம் நபி கேட்ட துவா, என் இறைவனே என்னையும் என் வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவளாக ஆக்குவாயாக. எப்படிப்பட்ட துவா பாருங்க. நானும் உன்னை வணங்கணும், என்னுடைய வழித்தோன்றலும் உன்னை வணங்கணும் யா அல்லாஹ், அந்த தொழுகையாளிகளாக நீதான் ஆக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நாம நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா தேவை, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கண்டிப்பா தேவை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்துடைய கருவூலத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. சொர்க்கத்துடைய புதையல் அதை நான் சொல்லி தரட்டுமா? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதான் சொர்க்கத்துடைய கருவூலம். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்யவோ, எந்த ஒரு தீமையான காரியத்திலிருந்து விலகவோ நம்மால் முடியாது. இதுதான் பேஸ். இது என்னது? விதி. விதி என்ன வருது? அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நாம எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியாது என்பதை இந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், நாளைக்கு நாம சொர்க்கத்துக்கு போறது எதனால தான்? நாம சொர்க்கத்துக்கு போகணும்னு வைங்களேன், நாம செய்யக்கூடிய அமல்களை வச்சு ஜெயிக்க முடியுமா? நாம செய்யக்கூடிய இபாதத்துகளை வச்சு நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியுமானா ஒரு காலம் போக முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது நாளை மறுமையிலே உங்களுடைய நல்ல காரியங்கள், நீங்கள் சேர்த்து வச்ச நற்செயல்கள் உங்களை ஒருபோதும் காப்பாற்றாது அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதாவது என்னையும் தான் சொன்னாங்க, ஆனா அவங்க மாற்றமா சொல்லல. இல்ல நான் அப்படி கிடையாது, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், உங்களை விட அதிகமான இபாதத்து பண்றேன் அப்படின்னு சொல்லல. ஆமா என்னையும் தான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நான் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கருணையால் நம்மை அரவணைத்தால் தவிர நாளை மறுமையில் நாம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஈவன் என்னையும் சேர்த்து அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால தான் நானும் சொர்க்கத்துக்கு போறேன். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை என்பது மிக பிரம்மாண்டமானது, மிக சிறந்தது. அதனால ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு, புகாரில வரக்கூடிய செய்தி தான் இதை சொல்லிட்டு, அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அப்ப நாம செய்யக்கூடிய அமல் நம்மளை காப்பாத்தாதோ அப்படி இருந்துடக்கூடாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால் இயன்ற வரைக்கும் நல்ல காரியங்கள் செய்யுங்கள், வரம்பு மீறி விடாதீர்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களால் இயன்ற நற்காரியங்கள் செய்யுங்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது, அல்லாஹ்வுடைய உதவி என்பது, அல்லாஹ்வுடைய கருணை என்பது அதுதான் நமக்கு தேவை. இதை ரசூலுல்லாஹ் சில கட்டங்கள்ல நீங்க இந்தந்த காரியங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்ன காரியங்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான், என்னென்ன காரியங்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், என்னென்ன காரியங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது என்னென்ன காரியங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிக சிறந்தது. அல்லாஹ் நமக்கு அருள் புரி, ஏன்னா நம்முடைய துவாவே அதுதான். யாராவது துவா செய்ய சொன்னா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் சொல்றோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கண்டிப்பா தேவை. அப்ப வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் என்ன நல்ல காரியங்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான் என்று மார்க்கம் சொல்லி தருகிறதோ அந்த நல்ல காரியங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.